இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் ஆதியாகமம் 27 அதிகாரம் 28 வசனம். தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. இன்றைய செய்தியின் தலைப்பு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து திருப்தியாக்குவார். தன்னை ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்க வந்த யாக்கோபுக்கு ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இது. அண்ணனை ஏமாற்றி தம்பி வாங்கியதால் ஈசாக்கு கொடுத்த எந்த ஆசீர்வாதமும் யாக்கோபுக்கு கிடைக்காமல் போனதா என்று பார்த்தால் அதுதான் இல்லை. அனைத்து ஆசீர்வாதங்களும் யாக்கோபுக்கு கிடைத்தது. விசேஷித்த ஆசீர்வாதமான வானத்து பணி யாக்கோபுக்கு கிடைத்தது. யாக்கோபின் சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்றும் அவர் மேல் பிதாவின் இடத்திலிருந்து பணியை போல வந்திறங்கிய ஆவியானவர் தங்கியிருந்தார் என்பதும் பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டாலும் யாக்கோபுக்கு அவர் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் கிடைத்ததின் பின்னணி என்ன என்பதை தியானிக்க வேண்டியது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். முதலாவது காரியம், தன்னுடைய தாயின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தகப்பனிடம் போய் யாக்கோபு ஆசீர்வாதங்களை வாங்கினார். இதன் மூலம் தன் பெற்றோர்களை அவர் கனப்படுத்தினார். தன்னுடைய மூத்த சகோதரனோடு கூட அவர் சமாதானம் செய்து கொண்டார். கூடுமானால் எல்லா மனிதரோடும் சமாதானமாக இருங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப தன் சகோதரனோடும் அவர் சமாதானமாகி கொண்டார். மூன்றாவது, தேவனோடு கூட தனித்திருக்க தன்னை பழக்கப்படுத்தி கொண்டார். தேவனோடு கூட தனித்திருக்க பழக்கப்படுத்தி கொண்டவர்களால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. நான்காவது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரை வைராக்கியமாய் ஆண்டவரை நோக்கி யாக்கோபு ஜெபம் பண்ணினார். அந்த வைராக்கியமான ஜெபங்களுக்கு யாக்கோபுக்கு பலன் கிடைத்தது. இந்த 4 காரியங்களும் ஆண்டவருடைய பார்வையில் சிறந்தவைகளாக இருந்தபடியால் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டார். யாக்கோபை குறித்து பார்க்கும்போது யாக்கோபு இரவு முழுவதும் தேவனோடு போராடி ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் அறியாமலேயே வானத்து பணி அவர் மேல் இறங்கி கொண்டிருந்தது. பொழுது விடியும் நேரத்தில் எத்தன் என்று அழைக்கப்பட்ட அதே யாக்கோபு தேவ பிரபு என்று அழைக்கப்படும் இஸ்ரவேலாக மாறினார். ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றினார். இதை வாசிக்கும் போதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை நமக்கு புலப்படுகிறது. நிறைய இடங்களில் முழு இரவு ஜெபம் நடத்துகிறார்கள். ஏன் என்று இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். உலகமே உறங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் இரவு முழுவதும் ஆண்டவரோடு கூட பேசுகிற பாக்கியம் கிடைப்பவர்களுக்கு வானத்து பணி பரிசாக கிடைக்கும். குளிர்ச்சியான இரவு வேளையில் அமைதியாக ஏர்மோன் மலையின் மேல் இறங்கும் பணியை போல தேவனோடு சஞ்சரிக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு குளுமையான பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். தொடர்ந்து பரிசுத்த ஆவியாகிய பணி நம்மேல் இறங்க வேண்டும் என்றால் முழு இரவு ஜெபங்களில் அதிகமாக கலந்து கொள்ளுங்கள். ஒருமனப்பட்டவர்களாக பலரோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். முழு இரவு ஜெபங்களில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளில் இருக்கிறவர்கள் தங்கள் ஜெப அறையிலேயே இரவு முழுவதும் கண்விழித்து ஜெபிக்கலாம். ஒரு மெல்லிய காற்று போல பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வந்து சேர்ந்து கொள்ளுவார். அதை அனுபவபூர்வமாக நம்முடைய சரீரத்தில் உணரலாம். அதன் பிறகு பாருங்கள், யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல நமக்கும் ஆண்டவர் வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவார். ஜெபிக்காதவர்கள் தான் இந்த ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். கொழுமை என்ற சொல்லிற்கு செழுமை, அழகு, இளமை, குளிர்ச்சி, மிகுதி என்று பல அர்த்தங்கள் உண்டு. அனைத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையை திருப்திப்படுத்தவே ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவரிடமிருந்து கொழுமையை பெற்றுக்கொண்டு திருப்தியாக வாழுங்கள். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே பல சமயங்களில் கொழுமையை நாங்கள் இழந்து போய் விடுகிறோம். ஆமாப்பா, கஷ்டப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம், திருப்தி இல்லாத சூழ்நிலைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் யாக்கோபுமை நோக்கி போராடி ஜெபித்த போது, வைராக்கியமாய் ஜெபித்த போது, தன் சகோதரிடத்திலும் அவன் சமாதானமாக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட இருந்த போது யாக்கோபுடைய ஜெபத்தை நீர் ஆசீர்வதித்தீரப்பா. அந்த யாக்கோபை போல நாங்களும் ஜெபிக்க உதவி செய்யுங்க. பல சமயங்களில் யாக்கோபு தன் தகப்பனை ஏமாற்றியது போல நாங்களும் உம்மை ஏமாற்றி விடுகிறோம். ஆனால் நாங்கள் எத்தனாகவே ஏமாற்றுகிறவர்களாகவே இந்த உலகத்தில் வாழாமல் யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினது போல நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு
எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறினால்தான் ஆண்டவரே உம்மை நாங்கள் தரிசிக்க முடியும். உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அபிஷேகம் இருந்தால்தான் ஆண்டவரே பிசாசின் சகல தந்திரங்களையும் எங்களால் முறியடித்து போட முடியும். ஆகவே அப்படிப்பட்ட விசேஷித்த அபிஷேகத்தை, வானத்து பணியை எங்கள் மீது நீ ஊற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கிருபையை எங்களுக்கு கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.